அமெரிக்க அதிபர் பங்கேற்ற வெள்ளை மாளிகை செய்தியாளர் நிகழ்வில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் அதிபர் டிரம்ப் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டனில் வெள்ளை மாளிகை பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் வருடாந்திர இரவு விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. விருந்து தொடங்கிய சில நிமிடங்களிலேயே திடீரென துப்பாக்கி சூடும் சத்தம் கேட்டதால் விருந்து மண்டபத்தில் இருந்தவர்கள் பீதியடைந்தனர். அடுத்தடுத்து துப்பாக்கி தோட்டா வெடிக்கும் சத்தம் கேட்டதால் அந்த இடமே கலவர பூமியாக மாறியது. இதனையடுத்து விரைந்து செயல்பட்ட அமெரிக்க ரகசிய பாதுகாப்பு சேவை படையினர் அதிரடியாக மண்டபத்திற்குள் நுழைந்து அதிபர் டிரம்ப், அவரது மனைவி மெலனியா மற்றும் துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் ஆகியோரை பத்திரமாக மீட்டு சென்றனர். துப்பாக்கி சூட்டில் அதிபர் டிரம்ப் உட்பட யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. இதனை அடுத்து துப்பாக்கி சூடு நடத்திய சந்தேக நபரை பாதுகாப்பு படையினர் மடக்கி பிடித்தனர். அந்த சந்தேக நபர் கலிபோர்னியாவின் டோரன்ஸ் பகுதியை சேர்ந்த 31 வயதான கோல்தாமஸ் ஆலான் என்பது தெரியவந்துள்ளது. அவர் எதற்காக துப்பாக்கி சூடு நடத்தினார், அவரது இலக்கு என்ன என்பது உள்ளிட்ட அனைத்து விவரங்கள் குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் பங்கேற்ற நிகழ்வில் நடந்த துப்பாக்கி சூடு உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் துப்பாக்கி சூடு நடத்தியதாக கருதப்படும் சந்தேக நபரின் வீடியோவை அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பகிர்ந்து உள்ளார்.